Hi, good morning. Good morning. எதுனா குட் மார்னிங் அது எக்கோ. நான் உங்களுக்கு குட் மார்னிங் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு குட் மார்னிங் பல திசையில் குட் மார்னிங் வருது. எக்கோ. நாம் குட் மார்னிங் சொல்லணும். நம்ம ஒரு சத்தம் போட்டால் குட் மார்னிங்னு வீட்டை சுற்றி 4 செவரு அங்கேருந்து அத்தனை குட் மார்னிங் நமக்கு வரும். எக்கோ குட் மார்னிங் பாருங்க. மனுஷன் எதையோ தெரிஞ்சு வச்சுருக்கிறான். பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறான். ஆனால் சில விஷயத்த கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கிறான். விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை அதிகமாக தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு வண்டி, ஒரு வாகனம், ஒரு மிருகம், ஒரு குதிரையை வச்சுருக்கோம். அது நல்ல மாதிரி ஓடணும்னு சொன்னாக்கா சும்மா வண்டியில் உக்காந்து ஹே கடிவாளத்தை பிடிச்சின்னு போவான். அது ஜோராக போனோன்னாக்கா அவன் இழுத்து பிடிச்சினாக்கா போவான்னு சொல்லிட்டு அது இழுத்து பிடிச்சினே இருந்தாக்கா அது ஓடாது. அது விட்டு கொடுக்கணும். டக்கு 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 டமக்குள்ள வண்டி அந்த மாதிரி சும்மா நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, வண்டியில் குதிரையில் போகும்போது எல்லாம் அந்த கயிறை அப்படி விட்டு கொடுத்து போவாங்க. விட்டு கொடுத்து போனோம். வாகனம் நல்லா போவோம், குதிரை நல்லா ஓடும். அதே மாதிரி தான் நம்ம குடும்பத்தில் கூட தன் மனைவிகளையும் தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் விட்டு கொடுத்து போனோம், தட்டி கொடுத்து போனோம். தடுமாறாது, வண்டி நல்லா ஒழுங்காக போகும். பாராட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி யாரும் இல்லை. எவ்வளோ புத்திசாலித்தனமாக நீ நடந்துக்கிற, எவ்வளோ புத்தியாக நீ அந்த வேலை செய்த பாரு. எனக்குள்ள அந்த ஐடியாவே வரல. நீ எவ்வளோ நேர்த்தியாக பண்ண பாருன்னு சொல்லிட்டு தன் மனைவியை தட்டி கொடு. மெதுவாக பண்ணு. அடிக்காத, ஜோராக கையை ஓடாங்க, மெதுவாக தட்டி கொடு. அதுலேயும் பல விதம் இருக்குது. தட்டி கொடுத்தாக்கா தட்டி போடி வாடி போடா வாடா சபைக்கு உதவாது, வேலைக்கு உதவாது. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தால் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும், சந்தோஷமாக ஓடும். நான் கொஞ்சம் சொன்னால் நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்குவீங்க. நீங்களாம் ஏஐ பண்ணுவோங்க இல்லையா? ஓகே, வணக்கம்.